A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Proverbs chapter 14 verses 11 to 15. So Proverbs 14வது அதிகாரம் 11லேருந்து 15. ஸோ இதில் ஓவராலாக ஒரு ஓவர்வியூ பார்க்க போது என்ன சொல்கிறாருன்னா, துர்மார்கனோட வீடு அழிஞ்சு போகும். அது போன இதில் பார்த்தது ஒரு பில்டப் மாதிரி அழிஞ்சிரும். ஆனால் ரசிக்கப்பட்டவனோட வீடு ஃப்ளரிஷ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அதுக்கடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாருன்னா, சில வழிகள் பார்க்க சரியாக தெரியும். அதாவது சில வழிகள் பார்க்க சரியாக இருக்கும், ஆனால் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் இறுதியில் அது சாவுக்கே கொண்டு போய் சேர்த்துரும். அது பிறகு கடைசியில் 15வது எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னா, ஒரு சிம்பிளாக இருக்கவங்க எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. அதாவது எல்லாத்தையும் மூல நம்பிக்கை மாதிரி நம்பிடுவாங்க. ஆனால் புத்தி உள்ள என்ன பண்ணுவோம், எல்லா வழியும் கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன டேக் அவே, வேர்ஸ் 12 பார்த்தீங்கன்னா, there is a way that seems right to man but its end is the way to death. அதாவது 12வது அதிகாரத்தில் there is a way that seems right to a man but its end is the way to death. ஸோ இதில் நம்ம என்ன டேக் அவே, வெரி சிம்பிள். சில வழிகள் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறதுக்கு சேஃபாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இறுதியில் என்ன சொல்கிறார் சாலமன், அந்த மாதிரி வழிகள் ஞானத்தோடு நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு உடனே தாவிட்டா அது என்ன பண்ணும், நம்மள இறுதியில் சாவுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறாரு. ஸோ மெயின் டேக்அவே என்னென்னா, நாட் எவ்ரி குட் பாத், எல்லா நல்ல பாதையும் சேஃப் இல்லை, எல்லா நல்ல பாதையும் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுருக்க விருப்பம் இல்லை. எல்லா நல்ல பாதையும் சேஃப் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டவர் வச்சுருக்க நம்ம வழியே மட்டும் நம்மளை சேஃபாக கொண்டு போகும். அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கலாம், கடினமாகவும் இருக்கலாம். ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுருக்க பாதை, ஆனால் அது மட்டும் தான் நம்மளை எப்போவுமே என்ன பண்ணும், சேஃபாக கொண்டு போகும் அதான். ஸோ ரெண்டு பாதி. முதல் பாதி என்னென்னா, நாட் எவ்ரி குட் பாத் இஸ் சேஃப். அதாவது பார்க்க நல்லா இருக்க எல்லா பாதையும் சேஃபானது இல்லை, ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுருக்க பாதை மட்டும்தான் சேஃப். ஸோ இது நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி சொல்லணுன்னா, வெரி சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆவென்யூஸ் இருக்குது, நிறைய லெவல்ஸ் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம் நம்ம வாழ்க்கையில், விச் வில் ஷேப் ஆர் ஃப்யூச்சர். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு சாய்ஸ் எடுக்கணும்னா, நம்ம சாய்ஸ் எடுக்க போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு முடிவு எடுக்க போது இல்லைனா ஒரு பாதையில் நடக்க போது எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, ஃப்யூச்சருக்கு என்ன இம்ப்ளிகேஷன், அதாவது இந்த பாதையில் போனால் என் ஃப்யூச்சருக்கு என்ன இருக்கும், இந்த பாதையில் போனால் ஃப்யூச்சருக்கு என்ன இருக்கும்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, இந்த வழியாக போனால் இந்த மாதிரிலாம் நான் பண்ணணும், இந்த மாதிரி கஷ்டப்படணும், இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் நான் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் இங்கே போய் சேருவோம், அந்த மாதிரி ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு கிராஸ் ரோடில் இருக்கும்போது, அந்த மாதிரி பாதையில் போகும்போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பாதை நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஓகே இவ்வளோ ஈஸி தானா, இதெல்லாம் பண்ணிட்டேன் செட்டில் ஆகிடலாம், இது ஈஸியாக, இதெல்லாம் முடித்தா நான் இங்கே போயிடலாம், இதெல்லாம் முடித்தா அங்கே போயிடலான்னு ஒரு பாதையை பார்த்து நம்ம மயங்காமல் நம்ம எப்படி எடுக்கணும், அந்த எடுக்க போகிற அந்த பாதையை ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுருக்க சித்தமானு பொறுமையாக நிதானமாக ஜெபித்து ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுருக்க அந்த பாதையாக இல்லை அறிந்தோன்னே தான் அந்த மாதிரி எடுக்கணும். ஏன்னா அது பார்க்க நல்லா இருந்தாலும் கடைசியில் என்ன பண்ணும், நம்மளை சாவுக்கு கொண்டு போகணும்னு சாலமன் சொல்கிறோம். ஸோ இன் ஆர் லைஃப்ஸ் வென் வி ஹவ் டேக்கிங் டெசிஷன்ஸ், ஒரு எஸ்பெஷலி லைஃப்ஸ் தட் ஆர் வெரி வைட்டல் ஃபார் சாய்ஸஸ் தட் ஆர் வெரி வைட்டல் ஃபார் ஆர் ஃப்யூச்சர். அது பீட் மேரேஜாக இருக்கலாம், இல்லை வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லைனா காலேஜ்னா கோர்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியானது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பாதையாக எடுத்துகிட்டு போகிறதோட அது நம்மளுக்கு தேவர் சித்தம் வச்சுருக்க அந்த பாதையான்னு பார்த்துட்டே தான் நம்ம முடிவெடுக்கணும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்க்கையில் எடுக்க போகிற முடிவு நம்ம ஜெபத்தோட ஞானத்தோட பொறுமையாக யோசித்து முடிவு எடுக்கணும். அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு உடனே எடுக்கக்கூடாது. அது நம்ம என்னவாக இருந்தாலும் நிதானமாக ஜெபித்து தேவ சித்தமாக இல்லையான்னு அறிந்து கொண்டே தான் நம்ம அந்த பாதையை எடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.